ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு எழுதி வேணாலும் தர்றேன். என் வார்த்தைகளை கேட்கும்போது நீ நிச்சயமாக கண்கலங்கி துடிச்சு போயிடுவ. ஏன்னா நான் உனக்காக அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். நாளை விடியலில் நீ சற்றும் எதிர்பாராத உனக்கான நல்ல சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் மிக அழகாக சிறப்பாக நடந்து நீ துள்ளி குதிச்சு சந்தோஷப்படத்தான் போகிறாய் என் செல்லமே. இத்தனை நாளா எத்தனையோ பேர் ஒன்றை சுற்றி விமர்சனங்களை அம்புகளாக எய்திருக்கலாம். அவமானங்களும் அவமரியாதைகளையும் நீ சந்திச்சிருக்கலாம். ஆனால் எப்போதும் உனக்குள்ள இருந்த நேர்மைங்கிற கவசத்தை நீ விட்டு கொடுக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் நீ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி உண்மையா நேர்மையாகவே நடந்துக்கிட்டு இருந்த. அப்படி ஓ மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்ததால தான் இந்த வராகி அம்மா உன்னை அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் பார்க்க வந்திருக்கேன். வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் சில பிரச்சனைகளை கொடுக்கதானே செய்யும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அது போகிற பாதையில் மேடுகளும் பள்ளங்களும் நிறைஞ்சு இருக்கும். அதனால் போகிற பாதை சமமாக இருக்கணும், கஷ்டமும் பிரச்சனையும் வரவே கூடாதுன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு. மாற்றங்களை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் பணமும் புகழும் இருந்துட்டா அதுதான் வெற்றி நினைக்காத. காசு பணம் சம்பாதிக்கிறதை தாண்டி பேரும் புகழும் பெருமையும் பெறுவதை தாண்டி எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மன அமைதியை இழக்காமல் இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு தனித்துவம் இருப்பது போல நீயும் ஒரு அழகான பூவாக மலரவும் மாறவும் தயாராகு. யாரை போலவும் நீ கிடையாது என் தங்கமே. அதனால் யாரு கூடயும் நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்காத. அடுத்தவங்க வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. உனக்கான நேரம் வரும்போது நீயும் அழகான மலராக மலரத்தான் போகிற. நீ போகிற பாதையில் மட்டும் நீ கவனமாக தெளிவாக இரு. நீ செய்கிற செயல்களை மட்டும் சந்தோஷமாக உற்சாகமாக செய்ய பழகு. என்ன சூழ்நிலைகள் உன்னை எப்படி பயமுறுத்தினாலும் அதை பார்த்து நீ பயந்து போக வேண்டாம். புயலுக்கு பின்பாக அந்த இடத்துல அமைதி வந்துதானே சேரும். அதே போல பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை கொடுப்பேன். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலோடு நீ இருந்தேனா நீ எடுக்கும் முடிவுகளில் எல்லாம் நானே உனக்கு துணையாக நிற்பேன். இல்லாததை நினச்சி இயங்குவதை நிறுத்திவிடு. உன்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களுக்காக நீ எப்போதும் நன்றியோடு இருக்க பழகு. உனக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் சரியான அளவில் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். எப்போதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு இரு. நடந்ததை மாற்றுறது உன் கைகளில் இல்லை. ஆனால் நடக்க போகிறத தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவது உன் கைகளில் தான் இருக்குது. தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே உன் வாழ்க்கைக்கான வழிகள் தானாக பிறக்குமேன்னு சொல்லவே. மற்றவங்க செஞ்ச துரோகத்தையும் அடுத்தவங்க உனக்கு எதிராக செய்யும் கெடுதல்களையும் தவறுகளையும் நினச்சி நீ உன் மனசை நஞ்சாக்கி கொள்ளாதே. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை மறந்து மன்னிச்சு கடந்து வந்த பாதையை தாண்டி இனி செய்ய போகிற விஷயங்களை நோக்கி நீ முன்னேறு. அடுத்தவங்க தப்பு செஞ்சா அதை மன்னிக்கிறதால நீ ஒன்றும் பலவீனமாக மாட்டாய். உனக்கான பலத்தை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு மன ரீதியான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். தோல்வி வந்துடுச்சுன்னா அதை உன் வாழ்க்கைக்கான முற்றுப்புள்ளி நினைக்காத. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காக தோத்து போயிடுவோமோன்னு கவலைப்படுற? கீழே விழுந்தாலும் மறுபடியும் வேகமாக எந்திரிச்சு ஓட தயாராக இரு. எந்த வேகத்தில் விழுகிறாயோ அதை விட அதிக வேகத்தோடு எந்திரிச்சு நிற்கணும். அது கண்டிப்பாக உன்னால் முடியும். அந்த அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் உனக்குள்ளே இருக்குது. நீ தனியாக இருக்கிறதா தானே நினச்சிக்கிட்டு இருக்க. நீ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறை தனிமைப்படுத்தும் போதும் உனக்குள்ள இருக்க உண்மையான பலத்தை கண்டுபிடிக்கிற. நீயே தைரியமான ஆளாக மாறுற. உன் மௌனத்திலும் உன் கண்ணீரிலும் கூட
இந்த வராகி அம்மா நான் இருக்க தான் செய்கிறேன். மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நீ யோசிக்க வேண்டாம். உன் இலக்கு என்னவோ அதில் மட்டும் உறுதியாக இரு. நீ எங்கே போகணும், என்ன செய்யணுங்கிறத கவனமாக செயல்படு. இந்த உலகம் உன்னை பற்றி சொல்கிற வார்த்தைகளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நட. எல்லாத்துக்குமே உரிய காலம்னு ஒன்று வரணும். விதையை போட்ட உடனே அதிலிருந்து பழத்தை எதிர்பார்க்க முடியாதல்லவா? விதையவே இப்போதான் போட்டிருக்க. விதை நல்லா மண்ணுக்குள்ளே பதியணும். அதுக்கப்புறம் அது வேர் விடணும். அதுக்கப்புறம் மேலே இலைகள் வளரும், செடி வளரணும். அதுக்கப்புறம் அது மரமாக மாறணும். அப்புறம் பூ, காய், கனி எல்லாமே வந்த பிறகுதானே கனியை ருசிக்க முடியும். இப்போது உன் உழைப்புங்கிற விதையை நீ போட்டிருக்க. கூடிய சீக்கிரம் இந்த உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரதான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடும் உறுதியான நம்பிக்கையோடும் நீ காத்திருக்கணும். எதையும் தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். ஏன்னா அது உன்னை விட்டுட்டு எங்கேயும் தூரத்தில் இல்லை. உன்னை சுற்றி சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சு நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை நினச்சி வருத்தப்பட வேணாம். நீ யாரு, நீ எவ்வளவு தைரியமும் துணிச்சலும் கொண்ட பிள்ளைங்கிறத உனக்கே உணர்த்துவதற்காக தான் நான் சோதனைகளையே கொடுக்குறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. தடைகளும் பிரச்சனைகளும் எவ்வளவு வந்தாலும் அதை கண்டு நீ தயங்க வேண்டாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். கடந்த காலத்தின் சுமையையும் எதிர்காலத்தின் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிரு. இந்த நொடி மட்டுமே உன்னுடையது. உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சினா மற்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். அமைதியாக இருந்தாலே அனைத்தையுமே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். இருள் சொந்திருக்கும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் விடியல் வந்து சேரப்போகுது. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களை உண்டு பண்ணுவேன். முதல்ல பயத்தை கைவிடு. உன் பாதையை நோக்கி துணிஞ்சு முன்னேறு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. சக மனிதர்களிடம் நீ காட்டும் அன்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட நீ காட்டும் கருணையிலும் நீ செய்கிற நற்செயல்களிலும் இந்த வராகி அம்மா கலந்தே இருப்பேன் என் செல்லமே. நீ மற்றவங்களுக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க. ஆனால் நீ செஞ்ச நல்லதையெல்லாம், நீ செஞ்ச உதவியை எல்லாம் அவங்க மறந்துட்டாங்களேன்னு கவலைப்படாத. மனிதர்கள் வேணும்னா சில விஷயங்களை மறக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மா எதையுமே மறக்க மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் உரிய பரிசை வட்டியும் முதலுமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போது நான் உன் வாழ்க்கையில் ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன் பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றிட்டு அவங்க ஜெயிச்சிட்டதா சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி உன்னை அள வச்சவங்க முன்னாடி நான் உன்னை சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெற்றியுமாக வாழ வைக்க போகிறேன். எந்த ஆபத்துகளும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். இன்னும் இன்னும் பிரம்மாண்டமான வெற்றிகரமான பாதையை நான் உனக்கு காட்ட போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையை நீதானே வாழ போகிற. அப்புறம் எதுக்காக தனிமையை பெரிய கஷ்டம்னு நினைக்கிற? தனிமைங்கிறது உன்னை வாட்டி வதைக்கிறதுக்காக வரல. உன்னை நீயே உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் தனிமை ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக நான் உனக்கு கொடுத்துருக்கேன். உனக்குள்ளேயே நீ உன்னை தேடும்போது உன் வாழ்க்கை அமைதியும் பலமும் நிறைஞ்சதாக மாறிடும். நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச ஏமாற்றங்களை வச்சு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிடாத. கடந்து போன நாட்களை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் வரப்போகிற நாட்களை வசந்தமாக மாற்றுகிற அதிகாரம் என்கிட்ட இருக்கு. உன்னுடைய செயல்கள் மூலமாக நீ நல்லதையே செய்யும்போது இந்த வராகி அம்மா உனக்கான வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கி கொடுப்பேன். நீ மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதையெல்லாம் அவங்க மறந்தாலும் மறக்காவிட்டாலும் இந்த வராகி அம்மா உனக்கான நன்மைகளை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். சாதாரண களிமண்ணாக உன்னை விட்டுடாம அழகான சிற்பமாக நான் செதுக்கி எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் மாற்ற போகிறேன். யாருக்கிட்டையும் சொல்லாமல் எத்தனையோ நாள் நீ தனிமையில் உட்காந்து அழுதுருக்க. உன் மனவேதனையை சொல்ல தெரியாமல் சொல்லவும் முடியாமல்
நீ அழுததுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். இந்த ஊரும் உலகமும் பார்த்து வியக்கும்படி நான் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாத்துறேன். எந்த பிரச்சனைகளும் உன்னை உடைத்து விட நான் விடமாட்டேன் என் செல்லமே. சிற்பி செதுக்கும் போது கல் உடையிறதில்ல. இப்போ உன் வாழ்க்கையை நான் செதுக்கிட்டு இருக்கேன். நீ உடைஞ்சு போகும்படியும் வழிகள் உன்னை வலிமைப்படுத்தும்படியும் நான் மாற்றி காட்ட போகிறேன். என்ன சொல்கிறேன்னு புரியலையா? நீ உடைஞ்சு போகும்படி விட்டுடாம இந்த வழிகளும் இந்த செதுக்கல்களும் உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி காட்டும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை ஒரு பேர் அழகாக நான் உருவாக்குவேன்னு சொல்கிறேன். இனிமேலும் என்னால் கஷ்டப்பட முடியாது. என் வாழ்க்கை சீக்கிரம் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, எல்லாத்தையும் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு கேட்ட என் சின்ன பிள்ளையே, இப்போதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன். நாளைய விடியல நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். கூட்டத்தோடு கூட்டமாக நின்று சந்தோஷமாக கைத்தட்டுறதுக்காக நான் உன்னை படைக்கலை. மேடையில் நின்று சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஆரவாரமாக இந்த உலகமே உன்னை நோக்கி கைத்தட்டும்படி நான் செய்ய போகிறேன். நீ உன் மேலே நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக மாறிடும் என் செல்லமே. பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்காகத்தானே நீ ஓடிக்கிட்டே இருக்க. ஒன்று காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஓடுற, இல்லாட்டி நல்ல மனிதர்களை தேடி ஓடுற. அதுவும் இல்லாட்டி எங்கே நிம்மதின்னு நிம்மதியை தேடி ஓடுற. முதல்ல எதையாவது தேடி ஓடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு அமைதியாக உட்காந்து தெளிவாக யோசி. கலங்கி போயிருக்க குளத்து நீரில் எப்படி பிம்பம் தெளிவாக தெரியாதோ அதே போல குழம்பி போயிருக்கிறவன் மனசுல எதையுமே தெளிவாக செய்ய முடியாதல்லவா? அமைதியாக இரு. உன் மனக்கலக்கத்தை நிறுத்திக்கிட்டாலே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உனக்கு கிடைச்சிடும். நீ செய்கிற நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஏன் இன்னும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கலன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையாக இரு. கீரையை விதைச்சா ஒரு வாரத்தில் கீரையை அறுவடை செய்யலாம். ஆலமரத்தை விதையாக போட்டால் அது நிழல் தர பல வருடங்கள் ஆகும் அல்லவா? உன்னுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் கீரையாக இல்லாமல் ஆலமரத்தின் விதைகளாக இருக்கிறதால அதுக்கான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. இருந்தாலும் கண்டிப்பாக நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நான் நல்ல பலனை கொடுக்க தான் போகிறேன். உன் தலைமுறையை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் நீ பொறுமையை இழந்துடாதே. நீ செஞ்ச தானமும் தர்மமும் ஒரு நாளும் வீணாக போக நான் விடமாட்டேன். வட்டியும் முதலுமாக நான் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன்கிட்ட திறமை இல்லை, உன்கிட்ட பணம் இல்லை, நீ பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக இல்லைன்னு நீயாகவே ஏன் எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி தாழ்த்தி குறைச்சி மதிப்பிட்டு கொள்கிறாய் தங்கமே. நீ அழகாக இருந்தால் மட்டும் என்ன சாதிக்க போகிற? உன்கிட்ட நிறைய திறமை இருக்குது, மனசு உனக்கு அழகாக இருக்குது, முகம் நிறமாக இருக்குது, அழகாக இருக்குன்றது முக்கியமல்ல. மனசு பலமாக இருந்தாலே, தூய்மையும் தைரியமும் உனக்குள்ளே இருந்தாலே கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ. இந்த ஊரும் உலகமும் உன் பின்னால் வந்து நிற்கும். எந்த சூழ்நிலையிலையும் பலத்தை கண்டு நீ ஆணவமோ அகம்பாவமோ கொள்ள வேண்டாம். எப்போதுமே நான் எளியவர்களுக்கு தான் முதல்ல உதவி செய்வேன். எளிமையோட உண்மையாய் நேர்மையாய் வாழும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோல்வியில் தள்ளி விடமாட்டேன் தங்கமே. உனக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சாதாரண சின்ன குறைகளையும் நினச்சி முடங்கி போகாதே. உன்னை ஒரு குறையுள்ள பாத்திரமாக நான் படைச்சிருக்கலாம். ஆனால் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி கூடிய சீக்கிரம் உன் பேராற்றலும் திறமையும் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட தான் போகுது. கூடிய சீக்கிரம் உன்னை கொண்டே இந்த உலகத்தில் உன்னை வெற்றிகரமான ஆளாக உருவாக்குவேன். யார் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் அவமானப்படுத்தினாலும் அதை ஒரு சாபமாக பார்க்க வேணாமேன் தங்கமே. வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது உனக்கு பிடிச்ச உறவுகளிடத்துலையோ நண்பர்களிடத்துலையோ யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ ஒதுங்கி நிற்க பழகு. ஒதுங்கி இருந்துக்கிட்டே உன் வாழ்க்கையை நீ உயர்த்தி காட்டு. அப்புறம் உன்னை தள்ளி வச்சவங்க எல்லாம் தானாக உன்னை தேடி வருவாங்க. உன்னை பார்த்து அவங்க ஒரு பாடமாக நினைப்பாங்க. வாழ்ந்தா உன்னை மாதிரி தான் வாழணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வெறியாக வந்து சேரும். எப்படி வாழணுங்கிறத நீ வைராகியத்தோட வாழ்ந்து காட்டு. உனக்கான தகுதி அவங்களுக்கு இல்லைன்றத அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. உன் தகுதியும் திறமையும்
மிகப்பெரியதுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன்னை வேணான்னு சொன்னவங்களே வெற்றி கோப்பையை அவர்கள் கைகள் மூலமாக உன்னிடம் வந்து சேர்ப்பிக்கும்படி நான் செய்வேன் என் தங்கமே. வராகி அம்மா, எனக்கு ஏன் இப்படி துரோகம் செஞ்சீங்க? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு நீ கேட்டுக்கிட்டே இருக்க. நான் யாருக்கும் எதையும் கொடுக்கறது கிடையாது என் செல்லமே. நீ எதை விதைச்சியோ அதை தான் அறுவடை செய்கிற. நீ கடந்த காலத்தில் என்ன யோசிச்சியோ என்ன செஞ்சியோ உன் எண்ணங்களும் செயல்களும் தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையை உனக்கான வழிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உன் எதிர்காலத்தை வசந்தமாக உருவாக்கி தருவேன்னு இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணுறேன். நிச்சயமாக நீ எதிர்பார்க்கிறதை விட நாளைக்கு உனக்கான நல்ல விஷயம் சிறப்பாக நடந்து நீ வாழ்க்கையில் ஆனந்த கண்ணீர் வடித்து சந்தோஷமாக வாழுவாய்.